சுதா கொங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கிற படம் தான் பராசக்தி. இது எஸ்கே உடைய 25வது படம். இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போது 80s காலகட்டத்துல ஸ்டூடெண்ட்ஸா ஹிந்தி போராட்ட சம்பவத்தை பேஸ் பண்ணி சுதா கொங்கரா டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரவி வில்லனா நடிக்கிறாங்க. அதர்வாக்கும் இந்த படத்துல எஸ்கேக்கு ஈக்குவலான ஒரு ரோல்னு சொல்லப்படுது. ஆக்டர் சிவாஜி கணேசனுடைய முதல் படமான பராசக்தி படத்தோட டைட்டிலேயே இந்த படத்துக்கும் வச்சிருக்கிறாங்க. எஸ்கே உடைய மூவில நாகேஷ் அவர்களுடைய படம் எதிர்நீச்சல், கமல் அவர்களுடைய காக்கி சட்டை, சூப்பர் ஸ்டாரோடைய மாவீரன், வேலைக்காரன், நவரச நாயகன் கார்த்தியோடைய அமரன்னு இந்த மாதிரி பெரிய ஹீரோவுடைய படத்தையே டைட்டிலா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பராசக்தின்னு சிவகுமார் அவருடைய படத்துக்கு டைட்டில் வைக்கும்போது எதிர்ப்பு வந்ததுனால மீண்டும் பராசக்தின்னு டைட்டிலை மாத்தினாங்க. இந்த நிலையில விஜய் ஆண்டனியுடைய 25வது படமான சக்தி திருமகன் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழ் டைட்டில் சக்தி திருமகன், தெலுங்குல பராசக்தி. இதனால எஸ்கே உடைய படம், விஜய் ஆண்டனியுடைய படம் தெலுங்கு ஆடியன்ஸ் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். பராசக்தி டைட்டில சவுத் இந்தியன் பிலிம் சாம்பர் கிட்ட போன வருஷம் 22/7/24 அன்னைக்கு அப்ரூவ் வாங்கிட்டதா ஆதாரத்தை தன்னுடைய சோசியல் மீடியால விஜய் ஆண்டனி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. பராசக்தி படத்தோட ஏவிஎம் ப்ரொடக்ஷனும் சுதா கொங்கரா பராசக்தி டைட்டில முறைப்படி அனுமதி வாங்கி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அதிகாரப்பூர்வமா அறிக்கையே வெளியிட்டிருக்காங்க. விஜய் ஆண்டனியோடைய படத்தோட டைட்டில் மாறுமா இல்லை எஸ்கே உடைய படத்தோட டைட்டில் மாறுமா என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பராசக்தி படத்துல ஃபர்ஸ்ட் சூர்யா தான் ஆக்ட் பண்றதா இருந்தாங்க. ஆனால் சூர்யா நான் இதை பண்ணலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் சம்மந்தப்பட்ட படம்ன்றதுனால இப்போ சூர்யா மும்பையில் செட்டில் ஆகியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் கிட்ட ஒரு நெகட்டிவிட்டி வந்துடலாம் அப்படின்றதுனால ரிஜெக்ட் பண்ணதா சினிமா வட்டாரங்கள் சொல்கிறாங்க. அமரனுடைய ஹிட்டுக்கு அப்புறமா இந்த படம் வரப்போகுது. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்குது. SK25 பராசக்தி டீசரை பார்த்துட்டிங்களா? அதில் சிவகார்த்திகேயன் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவருடைய லுக்ஸ் எப்படி இருந்தது, டீசர் எப்படி இருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.